அனிமே ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. டொரோரோன்னு சொல்லும் போதே உங்க மனசுக்கு வர முதல் கேரக்டர் யாரு? கண்டிப்பா ஹியாக்கிமாரு தான் எல்லாரும் சொல்லுவீங்க. சரி, இப்போ நான் கேக்குறேன், இந்த ஹியாக்கிமாருவை நம்ம எல்லாரும் சரியா புரிஞ்சிருக்கோமா? நம்மள பல பேர் ஹியாக்கிமாருங்கிறவன் பழிவாங்கும் எண்ணம் கொண்ட, உணர்ச்சியே இல்லாத, விருப்பு வெறுப்பற்ற, மன உறுதி கொண்ட ஒரு வீரன்னும், இன்னும் சில பேர் அவனோட இழந்த உடல் உறுப்புகளை மீட்டெடுக்கணுங்கிற ஒத்த மனசோட சுயநலமா சுத்துற ஒரு ஈவு இரக்கமற்ற அரக்கன்னு கூட நினைக்கலாம். ஆனா நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, இந்த கேரக்டரோட உண்மையான டெப்தே வேற. வாட் இஃப் he is one of the most misunderstood heroes in anime history? ஹியாக்கிமாருவோட ஜேர்னியையும் அவன் ஏன் உண்மையிலே நம்ம மரியாதைக்கு தகுதியானவன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல ஆழமா பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டூன் பொட்டி. ஹியாக்கிமாருவோட ஸ்டோரியை நாம கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். அவனோட பொறப்பே ஒரு ட்ராஜடி தான். அவனோட அப்பா அவரோட ராஜ்ய நிலவலத்துக்காக 12 டீமன்ஸ் கூட டீலிங் பண்ணி தன்னோட சொந்த புள்ளைய டீமன்ஸ்க்கு பலி கொடுத்தாரு. ஒரு செகண்ட் நினைச்சு பாருங்களேன். ஒரு குழந்தை பிறந்த உடனே தோல் இல்லாம, காதுகள் இல்லாம, கண்கள் இல்லாம, மூக்கு, வாயின்னு இப்படி எதுவுமே இல்லாம வெறும் உயிர் மட்டும் இருக்கிற ஒரு சாதாரண சதப்பிண்டமா இருந்தா எப்படி இருக்கும்? நினைச்சாலே நெஞ்சமெல்லாம் நொறுங்கி போயிரும். இப்படி நிர்மூலமாக்கப்பட்டு நிர்கதியா விடப்பட்ட ஹியாக்கிமாருவை ஜுக்காங்கிற வைத்தியர் கண்டெடுத்து அவனுக்கு செயற்கை உறுப்புகளை பொருத்தி அவனோட வாழ்க்கைக்கு ஒரு புத்துயிர் கொடுக்கிறாரு. ஆனா எந்த புலன்களும் இல்லாம உணர்ச்சிகளை உணர முடியாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. இப்படி ஹியாக்கிமாருவோட உலகம் நிசப்தமா, இருள் நிறைஞ்சதா, உணர்ச்சிகள் அற்றதா இருந்துச்சு. ஆனாலும் தாங்கிட்டே இருந்து பறிக்கப்பட்டதை திரும்ப மீட்டெடுக்கணுங்கிற அந்த உந்துதல்னால அவன் போராட கத்துக்கிட்டான். ஒவ்வொரு வாட்டியும் அவன் ஒரு சக்தி வாய்ந்த டீமனை தோக்கடிக்கிறப்போ அவனோட உடம்புல ஒரு கால், ஒரு கை, ஒரு கண்ணுன்னு ஒவ்வொரு பகுதியா திரும்ப கிடைக்குது. இப்படி ஒவ்வொரு உடல் பாகமா மீட்டெடுக்கும் போது அவன் ஒவ்வொரு உணர்ச்சியா முதல் முறையா அனுபவிக்கிறான். இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை விட மிகப்பெரிய அனுபவம். முதல் தடவையா வெளிச்சத்தை பார்க்கும்போது, முதல் தடவையா சத்தத்தை கேட்கும் போது, முதல் தடவையா சூரியனோட கதகதப்பை உணரும் போது, இல்ல ஒரு காயத்தோட வலியை உணர்ந்த போது, இப்படி ஒவ்வொரு அடியுமே அவனுக்கு மறுபிறப்பு தான். ஆனா இந்த பயணம் வெறும் பிசிக்கல் மட்டுமே கிடையாது. இட்ஸ் டீப்லி எமோஷனல் அண்ட் சைக்காலஜிக்கல். அவன் முழுசா தன்னோட உள்ளுணர்வுனால வழிநடத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்லாம வெறுமனேன்னு தான் ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் என்னதான் திரும்ப பெற்ற புலன்கள் மூலம் உணர்ச்சிகளை மீட்டெடுத்தாலும் டொரோரோவோட பயணிக்கும் போதுதான் அவன் மனிதனையும் அன்பு, கருணை, கோபம், ஏன் விரக்தியை கூட மெதுவா புரிஞ்சுக்க தொடங்குறான். டொரோரோ தான் ஹியாக்கிமாருவோட உண்மையான வழிகாட்டி. மேலும் அவனுக்கு உலகம்னா என்னன்னு காட்டுற ஒரு கண்ணாடி. மூர்க்கத்தனமா சண்டை போறதை தவிர்த்து ஹியாக்கிமாரு கிட்ட அப்படி என்னதான் இருக்கு? முதலாவதா அவனோட அசைக்க முடியாத மன உறுதி. ஹியாக்கிமாரு பிறந்ததுலேருந்தே வாழ்க்கை அவனுக்கு நரகம்தான். பட் ஹி நெவர் கேவ் அப். ஒரு முழுமையான வாழ்க்கை எப்படி இருக்கும்னே தெரியாம அதுக்காக போராடுற அந்த அபார மன உறுதியை நினைச்சு பாருங்க. அதுதான் ரியல் வில் பவர். அவன் தன்னோட ஐடென்டிட்டிக்காக உண்மையிலே ஃபைட் பண்ணான். ரெண்டாவது அவனோட அன்பு மற்றும் அனுதாபத்தின் புரிதல். ஹியாக்கிமாரு ஆரம்பத்துல ஹியூமன் எமோஷன்ஸை புரிஞ்சுக்க ரொம்ப சிரமப்பட்டான். அவன் தனக்கோ இல்ல தான் நேசிக்கிறவங்களுக்கோ தீங்கு செய்யற எதுவானாலும் அதைத்தான் அவன் டீமன்ஸா பார்த்தான். ஆனா டொரோரா மூலமாவும் மேலும் தான் சந்திக்கிற மக்கள் மூலமாவும் அவன் கொஞ்சம் கொஞ்சமா எம்பத்தினா என்னன்னு கத்துக்கிட்டான். மனுஷ குரூரத்தையும் உண்மையான டீமன்ஸுக்கும் இருக்க வேறுபாட்டை பிரிச்சு பார்க்க அவன் கத்துக்கிறான். அவன் டொரோராவை பாதுகாக்கும் போதோ, மற்றவங்களோட வழியை தான் உணரும் போதோ, ஏன் தன்னோட அரக்க குணங்களுக்கு எதிராக போராடும் போதோ தான் அவனோட மனிதனையும் உண்மையாவே பளிச்சுன்னு பிரகாசிக்குது. அடுத்து மூணாவதா ஹியாக்கிமாருவோட உள்மன போராட்டம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அவன் தான் உடம்ப மீட்டெடுக்கும் போது அவன் செஞ்ச காரியங்களுக்கான சுமைகளையும் அவன் ஃபேஸ் பண்றான். அவன் கொல்ற ஒவ்வொரு டீமன்ஸுக்கும் அவன் அப்பாவோட நிலம் பலவீனம் அடையுது. அவன் தன்னை முழுமைப்படுத்திக்கிற தேடலுக்கும் அதனால மற்றவங்களுக்கு வரக்கூடிய பின்விளைவுகளுக்கும் நடுவுல சிக்கி தவிக்கிறான். இது சிம்பிளான பழிவாங்கிற கதை இல்ல, அறத்திற்கான போராட்டம். உங்களோட சொந்த ஆதாயத்துக்காக ஆயிரக்கணக்கான பேரோட வாழ்க்கையை தியாகம் பண்ணுவீங்களா? ஹியாக்கிமாரு இதை இறுக பிடிச்சுக்கிட்டான். அந்த போராட்டம் அவனை நம்ப முடியாத அளவுக்கு சம்பந்தப்பட்டவனாகவும் ஆழமானவனாகவும் ஆக்குது. இது அவனை வெறும் கொலகாரனை மட்டும் காட்டல, தன்னை சுய பரிசோதனை செஞ்சுக்கவும் அறத்துக்காக போராட தகுதியானவனாகவும் காட்டுது. சோ ஹியாக்கிமாருவை நாம வெறுமனே கத்தி எடுத்து பழிவாங்கிற மிருகமா பார்க்க கூடாது. அவன் மீழ்ச்சியின் உருவம், ஐடென்டிட்டிக்கான மனித ஆன்மாவின் போராட்டம், உண்மையான மனுஷனா மாற பல வழிகள் நிறைஞ்ச பாதைகளை கடந்து வந்த ஒரு வழிகாட்டி. ஹியாக்கிமாருவோட கதை நமக்கெல்லாம் ஒரு விலை மதிப்பற்ற பாடத்தை கத்து கொடுக்குது. நம்மளோட உண்மையான மனிதநேயம் பிசிக்கல் கம்ப்ளீட்னஸ்ல இல்ல, நல்ல திடகாத்திரமான உடல்லையோ இல்ல எல்லா உணர்ச்சிகளையும் உணரக்கூடிய புலன்கள்லையும் இல்ல. நம்மளோட அளவற்ற அன்பு, பிறர் மேல காட்டக்கூடிய பச்சாதாபம், மேலும்
நம்மளோட உள்மன பேய்களை எதிர்த்து போராடுற தைரியமும் தான். ஒண்ணுமே இல்லாம உயிர் வாழ்ந்தே ஆகணுங்கிற வெறும் ஒத்த குறிக்கோளோட ஹியாக்கிமாரு தன்னை சார்ந்திருக்கிற பந்தங்களோட தொடர்பு மற்றும் பெரும் போராட்டம் மூலம் கடைசியில தன்னோட மனிதநேயத்தை கண்டெடுக்கிறான். அவன் உடல் தேவையையும் தாண்டி சந்திப்புகள் மூலம் மனிதத்தின் உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்க கத்துக்கிறான். ஹியாக்கிமாரு நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, உங்கள்கிட்ட இருந்து எல்லாமே பறிக்கப்பட்டாலும் உங்களோட மன உறுதி, அன்பு செலுத்துற பண்பு, கருணை காட்டுற உங்க விருப்பம், இது எல்லாமே உங்ககிட்ட என்னைக்கும் இருக்கக்கூடிய யாரும் திருட முடியாத விலை மதிப்பற்ற சக்தி வாய்ந்த சொத்துக்கள். சோ என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? நீங்களும் ஆரம்பத்துல ஹியாக்கிமாருவை வேற மாதிரி தான் இட போட்டிருந்தீங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க அனிமை நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸ்டே அலைவ்.